உங்களை மகிழ்விக்க டண்டனக்கான் வீட்டுக்கு வரவேற்கிறேன். டேய் தண்டனக்கான், இங்கே வா. என்னம்மா, எதுக்கு கூப்பிடுறீங்க? தண்ணீர் பைபை வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க. அதுக்கு தேவையான சாமான்கள் வாங்கிட்டு வா. எல்லா பைப்பும் நல்லா தானே இருக்கு, அப்புறங்க எதுக்கு வேலை பார்க்கணும்? அதை உங்க அக்காவிடம் கேளு. பிரீடா, எதுக்கு வேலைக்கு ஆட்களை வர சொன்ன? எனக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் ஒரு வாட்டியும் போய் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால என் முன்னாலேயே நிரந்தரமா பைப்பை வைக்க போறேன். என்னம்மா சொல்றா இவ? மூக்கு புடைப்பா இருக்கு இவளுக்கு. அதனால இப்படித்தான் நினைக்கத் தோணும். இப்படி ஒரு புத்திசாலி அக்காவா? இவளோட இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நாமும் பைத்தியமா ஆகிடுவோம். நான் இப்பவே வெளியே கிளம்புறேன். இருடா, உங்க மாமா வரார். அவரை பார்த்துட்டு போ. எனக்காக என் நண்பர்கள் காத்திருப்பாங்க. நான் சீக்கிரம் போகணும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாடா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்கே? வீட்ல எல்லாரும் எப்படி? மனைவிய கூட்டிட்டு வர வேண்டியது தானே? பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கு, அதனால கூட்டிட்டு வர முடியல. ஆமா, என்ன வேலைக்கு ஆட்கள் வந்திருக்காங்க? வாங்க மாமா. அதுவா, பிரீட்டாவின் முதுகுல தண்ணி பைப்பு வைக்க போறாங்களாம். என்ன, முதுகுல தண்ணி பைபா? ஆமா மாமா, ஏன்னா எனக்கு மூக்கு புடைச்சிருக்கு. இன்னும் உன்னை பிடிச்சு கட்டளையா? வந்தா உன் அட்டூழியம் தாங்க முடியலை. அப்புறம் டண்டனக்கான், உனக்கு எப்போ கல்யாணம்? அதை நீங்க எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கு என்ன, பொண்ணு வரிசையில நிக்குது. எங்கே காணோம்? நேத்து நாங்க பொண்ணு செலக்ட் பண்ணிட்டோம். அதனால மத்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பொண்ணுடைய போன் நம்பர் கொடு. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேரு மகாராணி. மகாராணியா? ஒருவேளை உலக அழகியா இருப்பாளோ? ஹலோ. மகாராணியா? ஆமா, நீங்க யாரு? நான் தான் டண்டனக்கானின் மாமா பேசுறேன். சொல்லுங்க மாமா. நல்லா இருக்கியாமா? நான் இப்பதான் எழுதிருச்சேன், அதனால இன்னும் நல்லா இல்லை. ஒருவேளை நீயும் மூக்கு புடைக்கிற பொண்ணா இருப்பியோ? நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன். உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லத்தான் கால் பண்ணினேன். தேங்க்ஸ் மாமா. எல்லாரையும் பார்த்தது சந்தோஷம். நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. அடுத்த தடவை வரும்போது வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஐயா, எனக்கு முதுகுல பைப்பு வச்சுட்டாங்க. ஐயோ ஐயோ, என்னைய ஆழ விடுடா சாமி.